நவீன கம்ப்யூட்டர் சயின்ஸோட அடிப்படை லாஜிக் பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே பனை ஓலைகள்ல எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா. ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் மாதிரி மாபெரும் தொழில்நுட்ப நிறுவனங்கள் எல்லாம் உருவாகுவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம சித்தர்கள் மனித உடலையும் மனதையும் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்னு பிரிச்சு பார்த்திருக்காங்க. கரெக்ட். இன்னைக்கு நாம அலச போற இந்த சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் உண்மையிலேயே இதை கேட்டுட்டு இருக்கவங்கள பெரிய ஆச்சரியத்துல ஆழ்த்த போகுது. கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் பழைய தத்துவங்கள் கிடையாது. நவீன கால தொழில்நுட்பமான இந்த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், இன்டர்நெட் அப்படிங்கிற லாஜிக்குகளை பயன்படுத்தி திருமூலர், திருநாவுக்கரசர், பட்டினத்தார், அப்புறம் ஔவையார் இவங்களோட மெய்ஞான பாடல்களை நாம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். அதாவது ஒரு பிரத்யேகமான தத்துவ பயணம்னு சொல்லலாம். அதேதான். இந்த ஆழமான அலசலோட நோக்கமே என்னன்னா, தொழில்நுட்ப மொழியை பயன்படுத்தி மனித வாழ்க்கையோட உச்சக்கட்ட ஆன்மீக ரகசியங்களை எவ்வளவு சுலபமா புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறத ஆராயறது தான். மிக சரியான ஒரு தொடக்கம். நாம இன்னைக்கு எடுத்துக்கிட்ட அந்த சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் படிக்கும்போது எனக்கே மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. ஓஹோ. ஆமா. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரை மனித வாழ்வியலோட ஒப்பிடுற ஒரு மிகச்சிறந்த கட்டுரை. மறுபக்கம் எந்த தொழில்நுட்பமும் இல்லாத காலத்துல வாழ்ந்த சித்தர்களோட பாடல்கள். இந்த ரெண்டும் எப்படி அச்சசலா ஒன்றோட ஒன்று பொருந்துது அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற சுவாரஸ்யம். இப்போ நாம ஒரு கம்ப்யூட்டரை பாக்குறோம்னு வைங்களேன், கண்ணுக்கு தெரியற ஸ்கிரீனு, மதர் போர்டு இதையெல்லாம் நாம ஹார்ட்வேர்னு சொல்றோம். கரெக்ட். அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாம உள்ள இயங்குற ப்ரோக்ராம்களை சாஃப்ட்வேர்னு சொல்றோம் இல்லையா? இந்த அடிப்படையான கட்டமைப்பு மனிதனோட உடலுக்கும் உயிருக்கும் அப்படியே கச்சிதமா பொருந்தது. இந்த கட்டுரையை படிக்கும்போது என்னை சிந்திக்க வச்ச முதல் விஷயமே இதுதான். மனித உடலை ஒரு ஹார்ட்வேராவும் நமது மனம், புத்தி, சிந்தனை இதையெல்லாம் சாஃப்ட்வேராவும் இது ஒப்பிடுது. ஆமா. சரி, இப்போ உடலை ஹார்ட்வேர்னு வச்சுக்குவோம், மனசு சாஃப்ட்வேர்னு வச்சுக்குவோம். அப்படி என்றால் நான் யார்? மிக முக்கியமான கேள்வி. ஒரு கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்கார்ந்து நாம டைப் பண்றோம்னா அந்த கீபோர்டு நாம கிடையாது. உள்ளே ஓடுற MS வேர்ட் சாஃப்ட்வேரும் நாம கிடையாது. நாம அதை இயக்குபவர், அதாவது யூசர். எக்ஸாக்ட்லி. இதை அப்படியே நம்ம வாழ்க்கைக்கு பொருத்தி பாருங்களேன். இந்த உடலும் எந்நேரமும் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த மனதும் நான் கிடையாது. இதையெல்லாம் ஒரு சாட்சியா இருந்து இயக்கிற அந்த தூய உணர்வு அல்லது ஆன்மாதான் அந்த யூசர். ஆமா. இந்த லாஜிக் கேட்கறதுக்கு மிகச் சிறப்பா இருக்கு. ஆனா ஒரு சாதாரண மனிதனுக்கு இது எப்படி நடைமுறைக்கு சாத்தியமாகும் அப்படிங்கிற கேள்வி வரும். எனக்குமே அந்த கேள்வி வந்துச்சு. இப்போ என் கையில ஒரு ஊசி குத்துனா எனக்கு வலிக்குதே. நான் வெறும் யூசர், இந்த உடல் என் ஹார்ட்வேர்னு என்னால எப்படி விலகி நின்னு பார்க்க முடியும்? இங்கதான் நாம அந்த யூசர் அனாலஜிய இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். இப்போ உங்க கையில இருக்கிற ஸ்மார்ட் போன் கீழே விழுந்து ஸ்கிரீன் உடைஞ்சு போகுதுன்னு வச்சுக்குவோம். அப்போ உங்களுக்கு வர்ற உணர்வு என்ன? ஐயோ, என் போன் உடைஞ்சிடுச்சே அப்படிங்கிற ஒரு பதற்றம் வருமே தவிர உங்க உடம்புல உண்மையாவே எந்த வலியும் இருக்காது. ஆமா, கண்டிப்பா வலிக்காது. ஏன்னா போன் வேற, நான் வேற. அதேதான். போன் வேற, நீங்க வேற அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரியும். அந்த போனுக்கு ஏற்பட்ட டேமேஜ நீங்க வெறும் சாட்சியா நின்னு உணர்றீங்க. அதே போலதான் கம்ப்யூட்டருக்கு ஒரு வைரஸ் வந்தாலோ அல்லது ஹார்ட்வேர் பழுதானாலோ அது சிஸ்டத்துக்கு வந்த பிரச்சனைன்னு ஒதுங்கி நின்னு சரி செய்வீங்க இல்லையா? கரெக்ட். நாம் அதை சரி பண்ணுவோம். நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த மனம் அல்ல அப்படிங்கிற புரிதல் வந்துருச்சுன்னா உடம்புக்கு வர்ற நோயையும் மனசுக்கு வர்ற துன்பத்தையும் கூட அப்படி ஒரு பார்வையாளரா நின்னு பார்க்க முடியும்னு இந்த கட்டுரை சொல்லுது. ஓஹோ, அதாவது பிரச்சனைகளை நம்மிடமிருந்து தள்ளி வச்சு ஒரு சிஸ்டம் எரர் மாதிரி பார்க்கணும்னு சொல்றீங்க? ஆமா, ஒரு சிஸ்டம் எரர் மாதிரி தான். வலி இருக்கும், ஆனா அந்த வலியை அனுபவிப்பவன் நான் அல்ல, நான் வெறும் பார்வையாளர் அப்படிங்கிற மனநிலை. இது சாத்தியமானா வாழ்வுல எந்த துன்பத்தை கண்டும் நாம துவண்டு போக மாட்டோம் அப்படிங்கிறது நல்லா புரியுது. ஆனா எனக்கு இங்க ஒரு மிகப்பெரிய முரண்பாடு தோணுது. என்ன முரண்பாடு? தாராளமா கேளுங்க. நான் வெறும் யூசர் தான். இந்த சிஸ்டம் நான் இல்லனா நான் ஏன் இந்த உடலான ஹார்ட்வேரை இவ்வளவு கவனமா பாத்துக்கணும்? இது நான் இல்ல, இது வெறும் மிஷின்னு அப்படியே விட்டுடலாமே. பல லட்சம் கொடுத்து வாங்கின ஒரு அதிநவீன ஆப்பிள் லேப்டாப்பை எந்த வேலையும் செய்யாம பீரோல பத்திரமா பூட்டி வைக்கிறதுல அர்த்தம் இல்லையே. உடம்ப வெறும் ஆரோக்கியமா மட்டும் வச்சுக்கிட்டு நாம என்ன சாதிக்க போறோம்? இது ஒரு மிக அருமையான கேள்வி. ஆன்மீகத்துல பலரும் சறுக்கிற இடமே இதுதான் பாத்தீங்கன்னா. அப்படியா? ஆமா. நீங்க கேட்ட இதே கேள்விய பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம சித்தர்களும் தங்களுக்குள்ள கேட்டிருக்காங்க.
உடலை அலட்சியப்படுத்துவதா அல்லது கொண்டாடுவதா அப்படின்னு. இதுக்கு அவங்க என்ன பதில் கண்டுபிடிச்சாங்க? சரி. அவர் மனித உடலை என்னவென்று சொல்றாருன்னு பார்த்தா, அது இன்றைய மொழியில ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் அல்லது ஒரு ஃபிளாக்ஷிப் மாடல். ஃபிளாக்ஷிப் மாடலா? மனித உடலை மத்த விலங்குகளோட ஒப்பிடும்போது அப்படி சொல்றாரா? ஆமா, அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிதுன்னு பாடினார் ஔவையார். இத கொஞ்சம் தொழில்நுட்ப கண்ணோட்டத்துல பாருங்களேன். பூமியில பல வகையான ஹார்ட்வேர்ஸ் இருக்கு. ம். ஒரு செடிக்கு ஒரு அறிவு, அதாவது ஒரு சென்சார் மட்டுமே வேலை செய்யும். ஒரு நாய்க்கு 5 அறிவு. ஆனா மனிதன் அப்படிங்கிற ஹார்ட்வேர் மட்டும்தான் உச்சக்கட்ட ஸ்பெசிஃபிகேஷன் கொண்ட ஒரு கருவி. டாப் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். அதேதான். இதுல 6வது அறிவாகிய பகுத்தறிவு அப்படிங்கிற அதிநவீன ப்ராசஸர் இருக்கு. இவ்வளவு விலைமதிப்பற்ற ஒரு ஃபிளாக்ஷிப் மாடல் லேப்டாப் உங்க கையில கிடைச்சா அதை வெறும் பிரவுசிங் செய்யறதுக்காக மட்டுமா பயன்படுத்துவீங்க? நிச்சயமா இல்ல. ஒரு சாதாரண வேலையை செய்ய அவ்வளவு பெரிய சிஸ்டம் தேவையே இல்லையே. அதுல என்னால முடிஞ்ச வரைக்கும் மிகப்பெரிய டேட்டாவை ப்ராசஸ் செய்வேன், அல்லது சமூகத்துக்கு பயன்படுற வகையில ஏதாச்சும் பெரிய சாஃப்ட்வேரை உருவாக்குவேன். கரெக்ட். அதத்தான் ஔவையாரும் சொல்றார். இந்த அரிய வாய்ப்பை வீணாக்காம சமூகத்துக்கு நற்செயல்கள், அதாவது அறம் செய்ய பயன்படுத்தணும். ம். உடலோட ஆரோக்கியம் அப்படிங்கிறது உங்களை செயல்பட வைக்கும் ஒரு கருவி மட்டுமே. அதுவே வாழ்க்கையோட இறுதி நோக்கம் அல்ல. அந்த ஆரோக்கியமான கருவியை வச்சுக்கிட்டு நீங்க உலகுக்கு என்ன பங்களிக்க போறீங்க அப்படிங்கிறது தான் அந்த சிஸ்டத்தோட அவுட்புட். மனித பிறவிய ஒரு டாப் அண்ட் மெஷினா பார்க்கறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா ஒரு கட்டத்துல இந்த உடம்பு நோய்வாய்ப்படும் போது இது ஒரு பாரமா தோணுதே. திருமூலர் கூட ஆரம்பத்துல இந்த உடல்ல ஒரு சுமைன்னு தானே நினைச்சார். அவர் எப்படி இந்த லாஜிக்குள்ள வரார்? திருமூலரோட பயணம் இந்த இடத்துல மிக ஆழமானது. ஆரம்பத்துல அவரும் நீங்க சொல்ற மாதிரி தான் நினைச்சாரு. நான் இந்த உடல் இல்லைனா இது ஒரு சுமதான, இது வெறும் சதை பிண்டம் தானேன்னு யோசிச்சார். ஒரு பழுதான ஹார்ட்வேர் மாதிரி. ஆமா, அது அவரே உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் அப்படின்னு பதிவு செய்றார். அதாவது உடலை ஒரு கழிவு போல, ஒரு ஈவேஸ்ட் போல நினைச்சாராம். ஓஹோ, அப்புறம் எப்படி மாறினார்? அங்கதான் அவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய பாரடைம் ஷிஃப்ட் நடக்குது. உற்று நோக்கும்போது தான் அவருக்கு தெரியுது, இந்த ஹார்ட்வேர்க்குள்ளே தான் அந்த பேரறிவு, அதாவது இறைவன் அல்லது தூய உயிர் லாக்கின் செய்திருக்குன்னு. அட, அந்த பேரறிவு செயல்பட இந்த உடல் அப்படிங்கிற கருவி கட்டாயம் தேவைன்னு உணர்ந்துகிட்டாரா? சரியா புரிஞ்சுகிட்டீங்க. உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானும் ஓம்புகின்றேனே அப்படின்னு சொல்றார் திருமூலர். சூப்பர். எப்போ உள்ளே இருக்கிறது ஒரு மிகப்பெரிய யூசர்னு புரிஞ்சிடுச்சோ, அதுக்கப்புறம் அந்த ஹார்ட்வேரை எந்த பழுதும் இல்லாம மிக கவனமா பராமரிக்க தொடங்கினார். ஆன்மீகம் அப்படிங்கிற பேர்ல உடலை வருத்துறது முட்டாள்தனம். கண்டிப்பா. அந்த ஹார்ட்வேரை எந்த வைரஸும், அதாவது எந்த நோயும் அண்டாம பழுதின்றி பாதுகாப்பதே உயர்நிலையை அடைவதற்கான முதல் படின்னு சொல்றார் திருமூலர். அதாவது சிஸ்டம் சரியா இருந்தா மட்டும்தான் உள்ள இருக்கிற யூசரால தனது முழு திறமையையும் வெளிப்படுத்த முடியும். இது மிக தெளிவான ஒரு லாஜிக். ஆமா. சரி, இப்போ நம்ம கிட்ட உலகத்தரம் வாய்ந்த ஃபிளாக்ஷிப் மாடல் ஹார்ட்வேர் கிடைச்சிடுச்சு. அத பராமரிக்க வேண்டியதன் நோக்கமும் நமக்கு தெளிவா புரிஞ்சிடுச்சு. ஆனா ஹார்ட்வேர் மட்டும் இருந்தா போதுமா? அதனுள் இருக்கிற சாஃப்ட்வேரை எப்படி சரியா இயக்குறது? அது ஒரு நல்ல கேள்வி. திருநாவுக்கரசர் இதுக்கு ஒரு சிஸ்டம் ஆர்கிடெக்சரையே உருவாக்கியிருக்காருன்னு கட்டுரையில சொல்லப்பட்டிருக்கே, அது எப்படி சாத்தியம்? திருநாவுக்கரசர் பாத்தீங்கன்னா ஒரு மாபெரும் மெய்ஞானி மட்டுமல்ல, மிகச்சிறந்த சிஸ்டம் ஆர்கிடெக்டும் கூட. மனித உடல், மனம், நம்ம செய்யும் செயல்கள் இதெல்லாம் எப்படி ஒன்னா இணைந்து செயல்படணும்னு ஒரு வரைபடம் போல அவர் விளக்குறாரு. அவரோட மிக அற்புதமான பாடல் இது. காயமே கோயில், கடிமணமே அடிமை, வாய்மையே தூய்மை மணமணியா. இதை கொஞ்சம் தொழில்நுட்ப ரீதியா பிரிச்சு பார்ப்போம். காயம்னா உடல். இந்த உடல் தான் கோயில், அதாவது ஹார்ட்வேர். சரி, உடல் ஹார்ட்வேர். சாஃப்ட்வேர் எங்க வருது? கடிமணம்னா அலைப்பாயும் மனம். அந்த அலைப்பாயும் மனமே இந்த கோயிலை சுத்தம் செய்யும் அடிமை அல்லது வேலையாள்னு சொல்றார். அதாவது பேக்ரவுண்ட்ல எந்நேரமும் ஓடிட்டே இருக்கிற சாஃப்ட்வேர் தான் இந்த மனம். ஓ, அந்த பேக்ரவுண்ட் ப்ராசஸ். ஆமா, இத நாம சரியா ப்ரோக்ராம் செய்யாட்டி அது தேவையில்லாத வேலைகளை செஞ்சு சிஸ்டமை ஹேங் செய்துரும், பேட்டரியை ட்ரெயின் செய்துரும். இது நாம அன்றாடம் அனுபவிக்கிறது தான். தேவையில்லாத சிந்தனைகள் மனசை ஆக்கிரமிக்கும் போது உடலும் சோர்வடையுது இல்லையா? கண்டிப்பா. அப்படி என்றால் அந்த சாஃப்ட்வேருக்கு சரியான ப்ரோக்ராமிங் எப்படி தர்றது? டேட்டாவை எப்படி ப்ராசஸ் செய்யறது? அதுதான் அடுத்த வரி. வாய்மையே தூய்மை மனமணியா. நாம பேசுற உண்மையும் வெளிப்படுத்துற அன்பும் தான் அங்க நடக்கும் ப்ராசஸ் அல்லது டேட்டா ஃப்ளோ.
உடல வெறும் கருவியா மட்டும் பார்க்காம அத புனிதமான ஒரு இடமா நினைச்சு மனத சரியான கட்டளைகள் கொடுத்து நல்வழியில இயக்கணும். அதாவது அன்பு, கருணை அப்படிங்கிற சரியான டேட்டாவை மட்டுமே உள்ளீடு செய்யணும்னு சொல்றார் திருநாவுக்கரசர். இத நான் அப்படியே இன்றைய தொழில்நுட்பத்தோட பொருத்தி பார்க்கறேன். இப்போ ஒரு லேப்டாப் இருக்கு. அதுல நல்ல ஹார்ட்வேர், நல்ல சாஃப்ட்வேர் எல்லாம் இருக்கு. ஆனா அது இன்டர்நெட்ல கனெக்ட் ஆகாம எப்போதுமே ஆஃப்லைன்லயே இருந்தா என்ன ஆகும்? அது ஒரு ஐசோலேட்டட் மெஷினா இருக்கும். ஆமா, அதுல மின்கூட்டியே சேமிக்கப்பட்ட சில ஜிபி தகவல்களை மட்டும்தானே நம்மளால பயன்படுத்த முடியும். மனித மனதும் அப்படித்தானோன்னு தோணுது. மிகச்சிறப்பான ஒப்பீடு இது. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்களும் சற்று சிந்திச்சு பாருங்க. உங்க மனம் நான், என் குடும்பம், என் பிரச்சனைன்னு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள மட்டும் சுழன்று கொண்டிருந்தால் அது இன்டர்நெட் இல்லாத ஒரு ஐசோலேட்டட் லேப்டாப் போலத்தான். ஆமா, அது தன்கிட்ட இருக்கிற பழைய நினைவுகள், சுயநலம் அப்படிங்கிற லோக்கல் டேட்டாவை மட்டுமே திரும்ப திரும்ப ப்ராசஸ் செய்துகிட்டு இருக்கும். அந்த சிஸ்டத்தோட எல்லை ரொம்ப சின்னது. அங்க அறிவும் அன்பும் குறுகி போயிடும். அப்படி என்றால் இந்த ஆஃப்லைன் மனச ஆன்லைன்ல கொண்டு வர்றது எப்படி? அந்த நெட்வொர்க் செட்டிங்ஸ் எங்கே இருக்கு? இந்த உலகத்தோட, பிரபஞ்சத்தோட நம்மை இணைக்கிற அந்த வைஃபை மெக்கானிசம் எப்படி செயல்படுது? அந்த வைஃபை கனெக்ஷன் தான் தியானம் அப்புறம் நிபந்தனையற்ற அன்பு அப்படிங்கிற டூல்ஸ். ஓஹோ, தியானம் அப்படிங்கிறது ஏதோ கண்களை மூடிட்டு அமைதியா உட்கார்ந்துக்கிறது அல்ல. அது ஒரு ஹேண்ட்ஷேக் புரோட்டோகால் மாதிரி. சூப்பர் அனாலஜி. உங்க மனசுல ஓடிக்கிட்டு இருக்கிற லோக்கல் டேட்டா ப்ராசஸிங்க நிறுத்திட்டு பிரபஞ்சம் அப்படிங்கிற மாபெரும் கிளவுட் நெட்வொர்க்கோட உங்களை இணைக்கிற ஒரு வழிமுறை தான் தியானம். எப்போ அந்த ஃபயர்வால், அதாவது நான் அப்படிங்கிற அகங்காரம் உடையதோ அப்ப பிரபஞ்சத்தோட எல்லையில்லா தகவல்களும் எல்லையில்லா அமைதியும் உங்க சிஸ்டம்குள்ள டவுன்லோட் ஆக தொடங்கும். வாவ், இதத்தான் பேரானந்தம்னு சொல்றாங்க. உங்க குறுகிய எல்லைகள் உடைஞ்சு நீங்களும் அந்த கிளவுட்ல ஒரு அங்கமாகிடுவீங்க. இத கேட்கும்போதே மனசுக்கு அவ்வளோ விரிவாகவும் சுதந்திரமாகவும் இருக்கு. ஆனா நாம இப்போ கொஞ்சம் பிராக்டிக்கலான யதார்த்தத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க இப்போ உங்க கையில இருக்கிற ஸ்மார்ட் போனை பாருங்க. அந்த போன் எவ்வளோ காஸ்ட்லியானதா இருந்தாலும் அதோட பேட்டரி 2 அல்லது 3 வருஷத்துல வீக் ஆயிடும்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா. அத நீங்க இயல்பா ஏத்துக்கிறீங்க. ஒரு எலக்ட்ரானிக் பொருள்னா தேய்மானம் அடையும், மதர் போர்டு எரியலாம் அல்லது அவுடேட்டட் ஆகலாம். இதே தர்க்கத்தை நம்ம உடம்புக்கும் பொருத்தி பார்க்க முடியுமா? நிச்சயமா பொருத்தி பார்க்கலாம், பார்க்கவும் கூட. இதுதான் இந்த பயணத்தோட மிக முக்கியமான கொஞ்சம் சவாலான பகுதியும் கூட. ஏன்னா இதுதான் இயற்பியல் விதி, இயந்திரத்தோட விதி. எந்த ஒரு ஹார்ட்வேரும் நிரந்தரம் கிடையாது. இங்கதான் நாம பட்டினத்தார பத்தி பேசணும். நிலையாமை, அதாவது சிஸ்டம் எக்ஸ்பைரி அப்படிங்கறத பத்தி பட்டினத்தாரை விட கடுமையா யதார்த்தமா யாரும் சொல்லியிருக்க முடியாது. பட்டினத்தார் என்றாலே அவர் எல்லாவற்றையும் துறந்தவர்னு தான் சொல்லுவாங்க. ஒரு சிஸ்டத்தோட எக்ஸ்பைரி பற்றி அவர் என்ன சொல்லியிருக்கார்? அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு மிக துயரமான நிகழ்வோட இத பார்க்கணும். தனது சொந்த தாயின் சிதைக்கு தீ மூட்டும் போது அவர் பாடிய பாடல் இது. யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுக்கு அதை விட ஒரு எமோஷனலான தருணம் இருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. தன் தாய் மரணித்து விட்டார். அப்போ அவர் பாடுறார், முன்னை இட்ட தீ முப்புறத்திலே, அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே, யானும் இட்ட தீ முடுக முடுகவே. ஒரு நிமிஷம், இது மிக கடுமையானதா இருக்கே. சொந்த தாயோட உடலை எந்த சலனமும் இல்லாம எரிக்கிறார். அதாவது அவர் அந்த உடலை வெறும் ஈவேஸ்ட் போல குப்பையா பாக்குறாரா? இது ஒரு சாதாரண மனிதனால எப்படி சாத்தியம்? இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா இல்லையா? அது எக்ஸ்ட்ரீமாக தோணலாம், ஆனா அதுதான் நிர்வாணமான உண்மை. பட்டினத்தார் தன் தாயை நேசிக்கலேன்னு அர்த்தமல்ல. அவருடைய தாயின் உயிர் அப்படிங்கிற அந்த யூசர் எப்போ சிஸ்டத்தை லாக் அவுட் செய்துட்டு வெளியேறினாரோ அதுக்கப்புறம் அங்கு கிடப்பது தன் தாய் அல்ல, அது வெறும் ஹார்ட்வேர் அப்படிங்கிற தெளிவு அவருக்கு இருந்துச்சு. ஓஹோ. இங்கொரு பாடல்ல அவர் அதே குடியிருந்த கோயில் குப்பையிலே வீழ்ந்ததே அப்படின்னு பாடுறார். இத்தனை காலமா அந்த யூசர் குடியிருந்த கோயில் இப்ப குப்பையாயிடுச்சு, அதோட காலாவதி தேதி முடிஞ்சிடுச்சு. பராமரிக்க சொல்றார். இன்னொரு பக்கம் பட்டினத்தார் அதே கோயில் எக்ஸ்பயர் ஆகி குப்பையிலே விழுன்னு சொல்றார். இந்த 2 தத்துவங்களும் ஒன்றோடு ஒன்று மோதுறது போல இல்லையா? மோதல் இல்ல, இதுதான் முழுமையான புரிதல். திருமூலர் சொல்றது சிஸ்டம் இயங்கும் போது எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கறத பத்தி. பட்டினத்தார் சொல்றது அந்த சிஸ்டம் நிரந்தரம் இல்ல அப்படிங்கறத பத்தி. இப்போ உங்ககிட்ட ஒரு சிறந்த லேப்டாப் இருக்கு, அதை நீங்க மிக கவனமா பராமரிக்கிறீங்க, அதுல நல்ல வேலைகளை செய்றீங்க. அது திருமூலர் தத்துவம். கரெக்ட். அதே சமயம் இந்த லேப்டாப் என்றென்றைக்கும் என்னுடனேயே இருக்குன்னு முட்டாள்தனமா நம்பி அதோட மேல அதீத பற்று வைக்கிறது இல்ல இல்லையா? என்றாவது ஒரு நாள் இது செயல் இழக்கணும் மனதளவுல தயாரா இருக்கீங்க இல்லையா? அதுதான் பட்டினத்தார் தத்துவம். ஆஹா, இது மிகச் சிறப்பான விளக்கம். அதாவது சிஸ்டத்தை 100% திறமையா பயன்படுத்துங்க.
ஆனா அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்னு நம்பாதீங்க. மரணம் அப்படிங்கிறது எல்லாவற்றின் முடிவும் அல்ல, அது இந்த ஹார்ட்வேருக்கான காலாவதி தேதி மட்டுமே அப்படிங்கிற தெளிவு வந்துருச்சுன்னா மரண பயம் அப்படிங்கிறது அறவே நீங்கிடும். ஆமா, மரண பயம் நீங்கிடுச்சுன்னா நம்ம வாழ்ற ஒவ்வொரு நொடியும் அர்த்தமுள்ளதா மாறும். காலாவதி தேதி வந்துடுச்சுன்னு தெரிஞ்சா எந்த பதற்றமும் பயமும் இல்லாம அமைதியா சிஸ்டத்தை ஷட் டவுன் செய்துட்டு போக நாம தயாரா இருப்போம். உடலின் மீது அளவு கடந்த பற்று வைக்கிறது ஒரு சாஃப்ட்வேர் தான் இருக்கிற ஹார்ட்வேரை விட்டு பிரிய மறுக்கிற மாதிரி தான். நாம இன்னைக்கு அலசின அனைத்து மூலப்பொருள்களையும் ஒன்னா இணைச்சு பார்த்தா எவ்ளோ ஆழமான தத்துவங்கள் ஒரு நேர்கோட்டுல வந்து நிக்குதுன்னு நல்லா புரியுது. கண்டிப்பா. முதல்ல நாம வெறும் மெஷின் அல்ல, நாம் தான் அதை இயக்குற யூசர் அப்படிங்கறத உணர்றது. இரண்டாவதா ஔவையாரும் திருமூலரும் உணர்த்தின மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த அதிநவீன ஹார்ட்வேரை சமூக நற்செயல்களுக்காகவும் ஆன்ம தேடலுக்காகவும் எந்த பழுதும் இல்லாம பராமரிக்கிறது. ஆமா. மூன்றாவதா திருநாவுக்கரசரோட சிஸ்டம் ஆர்கிடெக்சர் படி அலைபாயிர மனம் அப்படிங்கிற சாஃப்ட்வேரை சரியா ப்ரோக்ராம் செஞ்சு அன்பின் மூலம் பிரபஞ்சம் அப்படிங்கிற மாபெரும் கிளவுடோட நம்ம ஆன்லைன்ல இணைச்சுக்கிறது. இறுதியா பட்டினத்தார் சொன்னது போல எவ்வளவு சிறந்த மாடலா இருந்தாலும் அதற்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் உண்டுன்னு உணர்ந்து இந்த ஹார்ட்வேர் மேல பற்றற்று வாழ்றது. ரொம்ப அழகா சம்மரைஸ் பண்ணிட்டீங்க. இந்த நான்கும் சேர்ந்ததுதான் உண்மையான மனித வாழ்வியல்னு மிக தெளிவா இந்த கட்டுரை மற்றும் சித்தர்களோட பாடல்கள் நமக்கு உணர்த்துது. பல ஆயிரம் பக்கங்கள் கொண்ட தத்துவ புத்தகங்களை படிச்சு புரிஞ்சுக்கிறத விட நாம அன்றாடம் பயன்படுத்துற இந்த தொழில்நுட்ப வார்த்தைகள் மூலமா இந்த பிரபஞ்ச உண்மைகளை உள்வாங்கிறது மிக எளிதா இருக்கு. உறுதியா சொல்லலாம். தத்துவங்களை எட்டாத உயரத்துல வைக்காம நம்ம பாக்கெட்ல இருக்கிற ஸ்மார்ட் போனை கொண்டு பிரபஞ்சத்தோட லாஜிக்க விளக்குற இந்த அணுகுமுறை தான் இன்றைய தலைமுறைக்கு ரொம்ப தேவையானது. சரி, இதுவரை இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட நான் நேரடியா ஒரு விஷயத்த கேட்க விரும்புறேன். ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. உங்க சிஸ்டத்தை நீங்க எப்படி பராமரிக்கிறீங்க? உங்க சாஃப்ட்வேரை சுயமா சிந்திச்சு நீங்களே ப்ரோக்ராம் செய்றீங்களா? அல்லது சமூக வலைத்தளங்கள், பிறருடைய கருத்துகள் அப்படிங்கிற வைரஸ்கள் அதை தவறா ப்ரோக்ராம் செய்ய அனுமதிக்கிறீங்களா? ரொம்ப முக்கியமான கேள்வி. முக்கியமா உங்க மனம் இன்னும் அந்த சிறிய வட்டத்துக்குள்ள ஆஃப்லைன்ல தான் இருக்கா? அல்லது தியானமும் கருணையும் கொண்டு இந்த பிரபஞ்சத்தோட வைஃபைல இணைஞ்சிட்டீங்களா? அப்படியே நம்ம இந்த ஆழமான அலசலை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி உங்களை மேலும் சிந்திக்க தூண்டும் இந்த மூலப்பொருள்களை தாண்டிய ஒரு புதிய கேள்வியோட இதை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த இறுதி சிந்தனை என்னன்னு சொல்லுங்க. நாம இந்த வரைக்கும் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், எக்ஸ்பைரி டேட்னு எல்லாத்தையும் விரிவா பேசிட்டோம். எல்லாம் சரி. ஒரு நாள் இந்த ஹார்ட்வேர் காலாவதி ஆயிடுச்சு, சிஸ்டம் நிரந்தரமா ஷட் டவுன் ஆயிடுச்சு. ஆனா இத்தனை நாளா அந்த உடம்பை தன் கட்டுப்பாட்டுல வச்சு பயன்படுத்தின அந்த யூசர் அடுத்து இங்க போவார். அவர் தனது முந்தைய கர்மாக்கள், செயல்கள் மற்றும் அனுபவங்கள் அப்படிங்கிற பழைய டேட்டாக்கள் அனைத்தையும் அந்த பிரபஞ்ச கிளவுட்ல பத்திரமா பேக்கப் எடுத்துட்டு மீண்டும் வேறொரு புதிய ஹார்ட்வேர்ல, அதாவது ஒரு புதிய குழந்தையோட உடம்புல மீண்டும் லாகின் செய்வாரா? இதைத்தான் நம்ம மறுபிறவின்னு சொல்றோமா? அல்லது ஞானம் அடைந்த பிறகு அவரோட அக்கவுண்ட் நிரந்தரமா செயலிழந்து அந்த யூசர் பிரபஞ்சத்தோட ஒன்றிடுவாரா? இது ஒரு மிகப்பெரிய தத்துவ தேடல். இத பற்றி சற்று ஆழமா சிந்திச்சு பாருங்க. அடுத்த முறை உங்க லேப்டாப்பையோ மொபைலையோ லாகின் செய்யும்போது அந்த திரையில தெரிகிற வெளிச்சத்துல இந்த யூசர் தத்துவம் உங்களுக்கு நிச்சய நினைவுக்கு வரும். சிந்திப்போம்.